அரசு மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, மாணவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த சிகர்லப்பள்ளி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் சுமார் ஆண்கள், பெண்கள் என 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். பள்ளியின் மேற்கூரையின் ஓடுகள் பெயர்ந்தும் அவ்வப்போது ஒன்றொன்றாக கீழே விழுந்தும் வருகிறது. பள்ளியில் ஆண்களுக்கென கட்டப்பட்ட கழிப்பறை பெண்கள் பயன்படுத்தி வரும் நிலை. அக்கழிவறைகள் சுத்தமாகவும் சுகாதாரமின்றியும் இயங்கி வருகிறது. ஆண்களுக்கு கழிவறையே இல்லாமல் பொது வெளியிலேயே பயன்படுத்தி வருகின்றனர். பள்ளியை சுற்றிலும் உட்புதர்கள் மண்டியிட்டு கிடைப்பதால் விஷ ஜந்துக்கள் அவ்வப்போது வகுப்பறைக்குள் நுழைந்து விடுவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். குடிநீர் வசதி இல்லாத காரணத்தினால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் தங்களது தேவையான குடிநீரை வீட்டிலிருந்தே எடுத்து வருகின்றனர். எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாமல் இயங்கி வரும் இப்பள்ளியில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே சமயம் இந்த ஆண்டு சேர்க்கை மிகவும் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி பலமுறை அலைபேசியில் தொடர்பு கொண்டும் எடுக்கவில்லை. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. தொடர்ந்து தேசிய